இல்லை அதான் அப்படி உனக்கு அப்படி கமெண்ட் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு பொதுவெளியில் இந்த மாதிரி பேசுறது நிறைய கண்டனங்கள்லாம் எழுந்துட்டு இருக்கு. இந்த பொதுவெளியில் இந்த மாதிரி நடிகை தொடர்பு பற்றி ஒரு ஸ்டேட் லீடர் பேசுறது எப்படி கேளுங்க நீங்கள். இல்லை நேற்று பாஜகவுடைய விஜய் நடிகையோட பேச மாதிரி கமெண்ட் சொல்லியிருக்காரு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப தவறானது, கண்டிக்கத்தக்கது. விஜய் பற்றி பேசுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சம்பந்தமே இல்லாத அவர் இன்னொரு நபரை பற்றி இவரோடு இணைத்து, அதுவும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நீண்டகால அரசியல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இத்தகைய கருத்துக்களை, இப்படிப்பட்ட கருத்துக்களை பகிர்வது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை அதான் அப்படி உனக்கு அப்படி கமெண்ட் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு பொதுவெளியில் இந்த மாதிரி பேசுறது நிறைய கண்டனங்கள்லாம் எழுந்துட்டு இருக்கு. இந்த பொதுவெளியில் இந்த மாதிரி நடிகை தொடர்பு பற்றி ஒரு ஸ்டேட் லீடர் பேசுறது எப்படி கேளுங்க நீங்கள். இல்லை நேற்று பாஜகவுடைய விஜய் நடிகையோட பேச மாதிரி கமெண்ட் சொல்லியிருக்காரு. திரு நயினார் நாகேந்திரன் அவர்களுடைய அந்த வார்த்தை என்பது ரொம்ப ரொம்ப தவறானது, கண்டிக்கத்தக்கது. விஜய் பற்றி பேசுவதற்கு எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறது. சம்பந்தமே இல்லாத அவர் இன்னொரு நபரை பற்றி இவரோடு இணைத்து, அதுவும் ஒரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவர், சட்டமன்ற உறுப்பினர், ஒரு நீண்டகால அரசியல் பொது வாழ்வில் இருக்கக்கூடிய ஒருவர் இப்படிப்பட்ட கருத்துக்களை தெரிவித்தது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. இத்தகைய கருத்துக்களை, இப்படிப்பட்ட கருத்துக்களை பகிர்வது என்பது முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டும். அது யாராக இருந்தாலும் முற்றிலும் தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.